மாசிமக பௌர்ணமியை முன்னிட்டு குலதெய்வ வழிபாடு நடத்த மாமல்லபுரம் கடற்கரை பகுதியில் இருளர் பழங்குடியின மக்கள் குவிந்துள்ளனர். இது பற்றிய தகவல்களை நமது செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம். நவீன் வணக்கம். தற்போது இருளர் பழங்குடியின மக்களுக்காக அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன தகவல்களை பதிவு பண்ணுது? மாசிமக பௌர்ணமியை முன்னிட்டு ஏராளமான இருளர் பழங்குடியின மக்கள் மாமல்லபுரம் கடற்கரையில் குவிந்திருக்கிறார்கள். இந்த மாசிமக பௌர்ணமி என்பது இருளர் இன மக்களின் ஒரு முக்கிய நாளாக கருதப்படுகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான இருளர் இன மக்கள் மாமல்லபுரத்தில் குவிந்திருக்கிறார்கள். இவர்கள் கடந்த 5 நாட்களாக கொட்டகைகள் அமைத்து கடற்கரை ஓரமாக தங்கியிருக்கிறார்கள். இன்று மாசிமக பௌர்ணமி என்பதால் அவருடைய குலதெய்வமான கன்னியம்மனை வழிபட்டு கடற்கரை ஓரமாக 7 படிகள் அமைத்து கடற்கரை மணலில் கோவில்களை உருவாக்கி அவர்கள் வழிபடுகின்றனர். இந்த நிகழ்வில் திருமணம், காது குத்து. என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். மொட்டையடித்தல், வேண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான அவர்கள் வேண்டுதலுக்கு நிறைவேற்றி வருகிறார்கள். தற்போது இந்த கடற்கரை பகுதியில் ஏராளமான சுமார் 10,000க்கும் மேற்பட்ட இருளரின மக்கள் குவிந்திருக்கிறார்கள். இங்கே ஒருவர் இருக்கிறார், அவர் நம்ம கேட்கலாம். ஐயா, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? எத்தனை வருஷமாக வரீங்க? இந்த கடற்கரைக்கு வரதுக்கான காரணம் என்ன? இந்த மாசி மாக பௌர்ணமி உங்களுக்கு எந்த மாதிரியான நாள்? வணக்கம் ஐயா, நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வரோம். இதுவரையிலும் எங்கள் இருளரின மக்கள் பாரம்பரியமாக இந்த கடற்கரையில் பௌர்ணமி அன்று எல்லாருமே 5 நாள் இல்லை 6 நாள் நல்லா விசேஷமாக கொண்டாடுவோம். அதே மாதிரி 7 படிகள் அமைச்சு அதில் அந்த கடல் நீர் மேலே வரணும். மேலே வந்துச்சுனாக்கா எங்களுக்கு அம்மா அருள் கொடுத்த மாதிரி ஒரு கணக்கு. அதே மாதிரி படி கட்டுவாங்க, 7 படி. அதே மாதிரி ஆகாய பந்தல் மாதிரி போட்டு அதில் பொங்கல் வச்சு அதில் இது பண்ணுவோம் நாங்கள். அதே மாதிரி கல்யாணம், காது குத்து எல்லாமே அங்கே நிறைய நடக்கும், விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி தீபாவளி பொங்கலை விட மாசி மகம் அப்படின்னாலே எங்களுக்கு பெரிய திருவிழா மாதிரி. அதே மாதிரி எங்கே இருந்தாலும் ஆந்திரா, கர்நாடகா எங்கே இருந்தாலும் எங்கள் குல மக்கள் எல்லாருமே இங்கே கலந்துக்குவாங்க. இந்த இதில் கலந்து அம்மனை வழிபடுறது இது பழக்கமாக இருக்கிறோம் நாங்கள். அதாவது இந்த பகுதி முழுவதுமாகவே இருளரின மக்கள் குவிந்து காணப்படுகின்றனர். தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலம், வெளி மாவட்டங்களிலிருந்து இங்கு ஏராளமான மக்கள் வருகை தந்து தங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.